என்ன தம்பி தூங்கலையா? என்ன தம்பி ஏன் கண் கலங்குற? என் அம்மா என் மேல உயிரையே வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு நான் தான் உலகம். என்ன மீறி அவங்களால எதையுமே யோசிக்க முடியாது. தினமும் நான் சாப்பிட்டு தூங்குனதுக்கு அப்புறம் தான் அவங்க தூங்கவே போவாங்க. ஆனா இப்போ நான் வீட்டுக்கு போக முடியாம ஜெயில இருக்கேன். எங்க அம்மா வளர்ந்த வேதனையை தாங்கிக்கவே முடியாது. இனிமே அவங்க சரியா சாப்பிட மாட்டாங்க, தூங்க மாட்டாங்க. அவங்க என்னைய நினைச்சு அழுதுட்டு இருக்கப்போ என்னால மட்டுங்க எப்படி நிம்மதியா தூங்க முடியும்? இங்க பாரு தம்பி, உங்க அம்மாக்கு துணையா உங்க அப்பா கூட பிறந்தவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் உங்க அம்மாவை பாத்துக்குவாங்க. இங்க உன்னை பாத்துக்க யாரு இருக்கா? உன்னை நீ தானப்பா பாத்துக்கணும். இந்த ரியாலிட்டிய நீ முதல்ல புரிஞ்சுக்க. உங்களுக்கு தெரியாதுங்க, எத்தனை பேர் இருந்தாலும் எங்க அம்மா என்ன மட்டும் தான் தேடுவாங்க. என் பக்கத்திலே இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. நான் அவங்க கூட மட்டும் இல்லைன்னா அவங்களால. நீ என்னப்பா இவ்வளவு ஃபீல் பண்ற? நீ அவங்களே நினைச்சு தூங்காம இருக்கிறதால என்ன மாறிட போகுது? நீ தான் வீட்டுக்கு போயிட முடியுமா, இல்ல அவங்க தான் இங்க வர முடியுமா? இப்படி எதுவும் நடக்க போறது இல்ல. அப்புறம் எதுக்கு தேவையில்லாம உடம்ப கெடுத்துக்கிற? என் அனுபவத்துல நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நீ உன் குடும்பத்தை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருந்தா நீ இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நரகம்தான். உன் வீட்டை மறந்துட்டு இந்த ஜெயில் வாழ்க்கையை எப்படி ஏத்துக்கிறதுன்னு யோசி. நேத்து நடந்ததை நாம மாத்த முடியாது, நாளைக்கு நடக்க போறதையும் நாம முடிவு பண்ண முடியாது. இப்ப என்ன நடக்குதோ அதை ஏத்துக்கிட்டு போறதுதான்பா வாழ்க்கை. எப்படி இருக்கு நம்ம தத்துவம்? தம்பி, நான் சொன்ன மாதிரி உன் மனசு ரெடி ஆகணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இந்த கோர்ட்டு கேஸ் வாய்தான்னு எந்த டென்ஷனும் இல்லாம ஃப்ரீயா இருக்கலாம். அப்படி ஃப்ரீயா இருக்கணும்னா நீ உண்மையை ஒத்துக்கணும். என்னங்க உண்மையை ஒத்துக்க சொல்லி போலீஸ் உங்ககிட்ட அசைன்மெண்ட் கொடுத்திருக்காங்களா? சே, என்ன போய் போலீஸ் ஆளுன்னு நினைச்சிட்டியப்பா? உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். உண்மையை ஒத்துக்கிட்டா உன் தண்டனையும் குறையும், நீயும் நிம்மதியா இருக்கலாம். ஐயோ, நான் தான் எந்த தப்புமே செய்யலன்றதா உண்மை. நான் தான் அப்பவே ஒத்துக்கிட்டேனே. தம்பி, இந்த ஜெயில இருக்கிற எல்லாருமே நீ சொல்றதை தான் சொல்லுவாங்க. ஆரம்பத்துல நான் கூட இந்த கதையை தான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா என் பொண்டாட்டி கூட என்ன நம்ப தயாரா இல்ல. ஆனா என் வீட்டுல அப்படி இல்ல. என் வீட்டுல எல்லாருமே என்ன நம்புவாங்க. ஒரு சின்ன சந்தேகம் கூட யாருக்குமே என் மேல வராது. நல்ல விஷயம் தான் தம்பி. ஆனா வெறும் நம்பிக்கையால என்ன யூஸ் இருக்கு? யாராவது ஒருத்தர் உன் பக்கம் இருக்கிற உண்மையை நிரூபிக்கணும்ல. அதுக்கு ஆளே இல்லாம தான் இங்க நிறைய பேரு தப்பே செய்யாம தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, மத்தவங்களுக்கு வேணா யாருமே இல்லாம இருக்கலாம். ஆனா எனக்கு என் பொண்டாட்டி இருக்கா. அவ எனக்காக போராடி நான் கண்டிப்பா நிரபராதின்னு நிரூபிப்பா. என்னப்பா சொல்ற? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? போலீஸ் கிட்ட உன்னை பத்தி விசாரிச்சப்ப வேற மாதிரி சொன்னாங்களே. என்ன சொன்னாங்க? உன் கல்யாண விஷயமா நீ பேச போய் தான் நீ இந்த கொலையை செஞ்சதா சொன்னாங்க. ஆனா நீ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்ற. வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? ஆமாங்க. அப்புறம் எப்படி உன் பொண்டாட்டியால உனக்காக போராட முடியும்? அவங்க இப்ப எங்க இருக்காங்க? என் வீட்டுல தான் இருக்காங்க. எனக்கு தலையே சுத்துதுப்பா. இதுக்கு மேல உன் கதையை கேட்டா எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும், தூக்கமும் கெட்டு போயிடும். நாளைக்கு நிதானமா பேசிக்கலாம். ஆள விட்றா சாமி. இனிமேல் எங்க இருந்து எனக்கு தூக்கம் வரப்போகுது?